இதுல வந்து சூரியவம்சம் பேர் வந்து இருக்காங்க. ஆக்சுவலி நான் சூரியவம்சம் பார்த்தேன். ட்ரை பண்ணி அது வேணா கட் பண்ணிடுங்க. ஏன்னா சரத்குமார் சார் வாட்ச் எல்லாம் கொடுத்துருக்காரு. நான் அவரோட படமே பார்த்தேன். So Sharat sir's watch for him. 2023 அந்த டைம் நான் அந்த ஃபர்ஸ்ட் மலையாளம் படம் சைன் பண்ணேன். அதே சேம் டே தான் அம்மாவுக்கு இந்த ஹெல்த் செட் பேக் ஆச்சு. ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லேயே தான் நான் அந்த 4 சாங்ஸ் அங்கே தான் க்ரியேட் பண்ணேன். நைட் ஃபுல்லாக நீத்தும் தூங்காமல் நானும் தூங்காமல் ஃபோனில் பேசி அந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்மயி மேமோட ஐ பின் வாண்டிங் டு ஒர்க். ஐ க்ரோன் அப் வித் ஹர் வாய்ஸ். இப்போது அவங்களோட சாங்ஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் கற்றுருக்கேன். மியூசிக் தெரிஞ்சவங்க கர்நாடிக் மியூசிக் வந்து இந்த சினிமா மியூசிக் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மியூசிக்கோட தப்பு இல்லை, அது மைண்ட் செட் ப்ராப்ளம். அது அப்படி ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் தட். ஒரே தடவை பேசியிருக்கேன் ஃபோனில். ஹிஸ் ஃபஸ்ட் சாங் கட்சி சேரக்கு அப்புறமா சூப்பர். ஐ எம் ரியலி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் அடுத்த ஜெனரேஷன் அண்ட் ஹீ இஸ் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். இப்போது மியூசிஷியன்ஸ்க்கு ரீச் ரொம்ப ஈஸியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, விச் இஸ் கிரேட். ஹலோ அம்ரித், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். அண்ட் உங்கள் சாங்ஸை கேட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் ஒரு ஆல்பம் வந்திருக்கு அண்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போதெல்லாம் அவங்க மியூசிக்கும் நல்லா ரியாக்ட் பண்ணுறாங்க, படத்துக்கும் நல்லா ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் பின் ரியலி குட் ஃபார் மீ. ஐம் ரியலி ஹாப்பி. ஓகே, எந்த ஒரு மொமெண்ட் வந்து லைக் இவ்வளோ நாள் ஒரு ஜேர்னி இருந்திருக்கும்ல, இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மொமெண்ட் அப்படி இருக்கு? இப்போ எதிர்பார்க்குற நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. திங்ஸ் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ தேர் ஆர் மெனி மூமெண்ட்ஸ். ஐ மீன் ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸோட படம் பார்க்குறது அது ஒரு அன்மேட்ச்ட் மூமெண்ட். எவ்வளோ ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ தடவை படம் பார்த்தாலும், மிக்சிங் ரூமில் பார்த்தாலும், ஸ்டூடியோலையும் பார்த்தாலும், ஆடியன்ஸோட தியேட்டரில் பார்க்குறது அது ஒரு தட்ஸ் த அல்டிமேட் மூமெண்ட். அண்ட் நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு, நிறைய விஷயம் பேசணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டா பெட்டரா. சரி, ஓகே. என்ன பெர்ஃபார்ம் பண்ணோம்? என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, நாங்க கேட்குறோம். இதுக்கப்புறம் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுவோமா? I'll save the film stuff for later, that's it. எதுக்கு? As in if I'm singing again, then I'll sing one of the film songs later. Okay, I'll sing something else now. Whatever, whichever you prefer. Your wish, your album songs, anything. I'll sing a song from my first film. ஒரு முறை என் பிழை மறந்து நீ வந்திடு, உனை பிரிந்தேங்கிறேன் வந்திடு. ஒரு முறை என் பிழை மறந்து நீ வந்திடு, இன்று நான் கேட்கிறேன் வந்திடு. ஞாபகம் மோதுதே, மனம் ஏங்குதே, ஞாபகம் வருகுதே, உள் தவிக்குதே. வாவ், தேங்க்யூ. அதாவது நம்ம இதெல்லாம் வந்து ஹெட்செட்ல கேட்கும் போது ஒரு வைப் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டைம் நேரில் கேட்கும் போது அந்த அந்த வைப் கிடைக்குது. சின்ன வயசுலேருந்தே இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு மியூசிக் மேலே? ஆமாம் ப்ரோ. ஏன்னா அம்மா ஆப்வியஸாக அவங்களோட சாங்ஸ் கேட்டால் தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. ஆமாம், ஆக்சுவலி அவ்வளோ அம்மா சாங்ஸ் கேட்டுனா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பிகாஸ் இப்போது அம்மா ஒரு ஃபிலிம் சாங் பாடி முடிச்சு வீட்டுக்கு வராங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பாட்டே கேட்க மாட்டோம், அம்மா படமும் பார்க்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் ஃபிலிம் சாங்ஸ் ஐ ஹர்ட் அவுட் சைட் த ஹவுஸ், நாட் அட் ஹோம். ஓகே, என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவோடது? உயிரே என் உயிரே, என்னோட ஃபேவரட். ஃபேவரட். ஓகே, அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கம்போசிஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 பேர் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பாங்க, பாம்பே ஜெய் ஸ்ரீராம். 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஹை நோட் வரும்போது அவங்க எடுத்துக்குவாங்க, அந்த பேஸ் நோட் வரும்போது இவங்க. இது ஒரு செம்ம பார்ட்னர்ஷிப்பா இருக்கும். அப்படியே ஸ்விட்ச் ஆகும், ஸ்விட்ச் ஆகும். அம்மா ஹை பாடி அவங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் அந்த லவ் இருந்துச்சுல மியூசிக் மேல, எங்க நடந்தது அது? அது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நடந்தது. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ஐ ஆல்வேஸ் லவ்ட் மியூசிக். ஐ திங்க் அட் எவ்ரி ஸ்டேஜ் அந்த லவ் இன்னும் இன்டென்சிஃபை ஆச்சு தவிர ஐ ஆல்வேஸ் லவ்ட் இட். தேர் வாஸ் நெவர் அ டைம் வேர் மியூசிக் பண்ணணுமா அந்த மாதிரி ஐ நெவர் ஃபெல்ட், நெவர் ஒன். ஓகே, அது லைஃபோடவே அப்படியே ஒன்றி வந்துருச்சு. நைஸ். அண்டு நான் ஒரு விஷயம் ரீசெண்டாக உங்களோட இன்டர்வியூஸில் பார்த்துட்டு இருந்தேன்.
அதாவது அம்மா வந்து கொஞ்சம் மெடிக்கலி சிக்காக இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணீங்க. அவங்க ஆமாம், லைக் ஒரு ஆல்பம். எழுத ஆரம்பித்தாங்க. அது அது நான் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அது நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம். ஸோ பேசிக்லி 2023 அந்த டைம் நான் அந்த ஃபஸ்ட்டு மலையாளம் படம் சைன் பண்ணேன். அதே சேம் டே தான் அம்மாவுக்கு இந்த ஹெல்த் செட்பேக் ஆச்சு. 23rd மார்ச். அண்ட் அப்போது நான் அங்கே போய் அம்மா யூகேல இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஐ ஹேட் டு கோ அண்ட் பி தேர். ஸோ அந்த டைமில் இந்த ஒரு ஆல்பம் பண்ணேன். 100,000 ட்ரீம்ஸ்னு ஒரு ஆல்பம். அந்த ஆல்பம் இஸ் அபவுட் இந்த இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் இந்த ஆல்பமோட ரீசனிங் டு கிரியேட் இட் இஸ் ஒன் இஸ் அம்மா ஷி வாஸ் இன் அ கோமா. ஆஃப்டர் ஷி woke up ஷி ஸ்டார்டட் ரைட்டிங். பிஃபோர் ஷி குட் ஸ்பீக் ஷி வாஸ் ரைட்டிங். ஸோ அந்த போயம்ஸ் எல்லாம் கொலேட் பண்ணி அந்த இருக்கிற போம்லேருந்து ஒன்று வந்து ஞாபகம் வருஷங்களுக்கு சேஷமோட ஒரு சாங். அண்ட் நிலான்னு ஒரு சாங் ஷீ ரோட். அது சுற்றி இருக்கிற 2-3 போம்ஸ் வச்சு நான் ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு பி ரிமைண்டட். இப்போ 2.5 years லேட்டர் அந்த சாங் பாடினா அவர் கேட்டால் ஐ எம் டேக்கன் பேக் டு தட் டைம். அண்ட் தட் டைம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைம் இன் மை லைஃப். ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ். அது இமோஷனலி ஃபிசிக்கலி என்னை நிறைய ஷேப் பண்ணிச்சு. ஸோ அது கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு பாடி ஆஃப் ஒர்க் க்ரியேட் பண்ணனால தான் அந்த ஆல்பமே க்ரியேட் பண்ணேன். ஸோ அது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பீஸ் ஆஃப் ஒர்க். லைக் அந்த மொமெண்ட் எவ்வளோ எமோஷ்னலி ட்ரைனாக இருந்துச்சு? ரொம்பவே எமோஷ்னலி ட்ரைனிங். பட் ஆல்சோ அட் த சேம் டைம் இட் ஹேஸ் ரியலி ஷேப் மீ இன் வேஸ் தட் ஐ டென்ட் திங்க் ஐ வுட் பி ஷேப்ட். ஸோ அண்ட் அந்த டைமில் தான் நான் வருஷங்களுக்கு சேஷம் ஆல்பம் பண்ணேன். ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லேயே தான் நான் அந்த 4 songs அங்கே தான் க்ரியேட் பண்ணேன். நைட் ஃபுல்லாக நீத்தும் தூங்காமல் நானும் தூங்காமல் ஃபோனில் பேசி ஹாஸ்பிட்டல் தான் இருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்க்ராட்ச்லாம் கேட்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பீப்பெல்லாம் யூ வில் ஹியர். ஸோ ஐ மீன் when I was sending him the ideas, அதோட அப்படியே ஹாஸ்பிட்டல் ரூம்லேயே நான் நிறைய கம்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 4 songs அப்படி தான் பண்ணேன். மேபி இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரு தெரப்பியாக இருந்திருக்குமோ அந்த மொமெண்ட்டில்? இருக்கலாம். அண்ட் நீங்கள் அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை கேட்கணும்னு இருக்குது. ஸோ ஒரு 2 லைன். டன் நிலா நிலா ஓடிவா, நெஞ்சுக்குள்ளே பறந்து வா, இடரை எல்லாம் நீக்கவா, என் மனதை ருசிக்கவா, நிலா நீலா நீலா. ஸோ இந்த 4 lines தான் ஷீ ரோட். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு சாங். அண்ட் எப்படி இந்த இந்த மீட்டர் இங்கேருந்து ஒரு சாங்காக கன்வெர்ட் ஆகுறது, அந்த ஐடியா எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஜென்ரலி எனக்கு அப்படி தான் தோணும் ப்ரோ. இப்போ ஒரு வேர்ட்ஸ் ஆர் சம் லிரிக்ஸ் ஆர் போயம் ஆஃப் ஐ ரீட், ஐ ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் அ மெலடி ஃபார் இட். அதே மாதிரி தான். ஓகே. அந்த கோமா ஸ்டேஜ் அந்த மொமெண்ட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்போ நீங்கள் பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சா உங்களுக்கு? நாட் எட். ஓகே. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு 6 months அப்புறம் தான் ரிலீஸ். ஓகே. நீங்கள் சொன்னீங்களா நான் இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்கேன், படம் பாட்டு என்ன எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப சிக் ஸ்டேஜில் தான் சொன்னேன். ஸோ மச் லேட்டர் ஷீ ரியலைஸ் த இம்பேக்ட் ஆஃப் இட். ஓகே. கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? சாங் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னாங்க? வேர்ட் ஹானஸ்ட்டாக ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் வேர்ட். பட் ஞாபகம் அவங்க கேட்டு ரொம்ப இமோஷனலி ரியாக்ட் பண்ணாங்க. பிகாஸ் அவங்க தான் எழுதினாங்க சாங்கு. அண்ட் படத்துலேயும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்டில் தான் அந்த சாங் வரும், ஞாபகம், வருஷங்களுக்கு சேஷம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அந்த சாங் அண்ட் த ஃபுல் மூவிஸ் அபவுட் தட் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ த சாங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் த மூவி. பட் அது தாண்டி அந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அம்மா எழுதினாங்க. அதுவும் தாண்டி வினீத்க்கு இந்த சாங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறி போச்சு. அதனால வினீத்தும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸோ நிறைய திங்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் சாங். அண்ட் கம்மிங் டு 3 BHK படம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயமா நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான காரணம் வந்து மியூசிக்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வந்து மியூசிக்னால வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியும் பண்ண முடியும், இல்லை ஒரு நல்ல படத்தை மியூசிக் வந்து ஸ்பாயிலும் பண்ண முடியும். பட் இந்த படம் வந்து அதுக்கு என்ன தேவையோ அது அந்த மீட்டரில் இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட? ஆக்சுவலி மியூசிக் பற்றி ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. தட் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ட் ஆம்ப் அப் த ஃபிலிம். அண்ட் ஃபிலிமோட படத்தோட இமோஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இன்னும் தூக்கி ஏறி வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் ஆல்பம் இஸ் ஆல்சோ பீங் ரிசீவ்ட் வெல். ஐ திங்க் பிகாஸ் ஆல்பம்ஸ் த சிங்கர்ஸ் ஆஃப் தி ஆல்பம் ஆர் ஆல் லைக் ஈச் சாங் ஹேஸ் அ யூனிக் செட் ஆஃப் சிங்கர்ஸ், ஆல் கிரேட் சிங்கர்ஸ். அது என்னோட லக்கு தான் இந்த மாதிரி ஒரு
ஆல்பம் க்ரியேட் பண்ணது இஸ் ரியலி மை லக். ஸோ இட்ஸ் பின் குட் ப்ரோ, லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக். இல்லை அந்த சிங்கர்ஸை எடுத்து பாடணும் அப்படின்றது உங்களோட காலா? ஆமாம், நீங்கள் உங்கள் கால் தான்? ஆமாம் ஆமாம், அஃப்கோர்ஸ் கொலாபரேட்டர் தான். லைக் ஐ வுட் ஸ்பீக் டு த டிரெக்டர் ப்ரொடியூசர், பட் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து இப்போது லவ் சீன்னா எனக்கு எனி லவ் சாங் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் என்ன வரும்னா ஸ்ரேயா கோஷல் மேமோட வாய்ஸ் தான் வரும். ஸோ முதலேருந்து ஐ வாஸ் திங்கிங் ஓகே இந்த லவ் சாங்க்கு ஸ்ரேயா கோஷல் மேம் தான் ரெக்கார்ட் பண்ணணும். அப்படியே நடந்தது. இது ஒரு ஹோப் சாங் இருக்கும், ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு சாங். அது நான் கம்போஸ் பண்ணுற ஸ்டேஜ்லேயே ஓகே பிரதீப் தான் பாடணும். அண்ட் பிரதீப் அவ்வளோ ஹி டசன்ட் சிங் ஃபார் ஃபிலிம், பட் ஐ நோ ஹிம் ஃபார் அ வைல். ஸோ I'm really lucky that he agreed to sing my song. Chinmay ma'am oda I've been wanting to work for very very long, and I've grown up with her voice. இப்போ அவங்களோட சாங்ஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் கற்றுருக்கேன். அவங்களோட சாங்ஸ் லிசன் பண்ணி I've learned. So to record her and all has been a blessing. 3BHK ஆல்பம்னு எடுக்கும் போது எல்லாமே ஹோல்சம்மாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு லவ் சாங் இருந்துச்சு, ஒரு மோட்டிவேஷன் இருந்தது, ஒரு ரேப் சாங் இருந்துச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது அமைஞ்சதா, லைக் சீன் அதை டெலிவர் பண்ணுச்சா இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி? பிட் ஆஃப் போத்ஸ்னு சொல்லலாம். ஐ வாண்டட் ஃபார் இட் டு பி வெரி versatile. இப்போது 3BHK மாதிரி ஒரு படத்துக்கு கனவெல்லாம் இஸ் அன் ஆப்ட் சாங். லவ் சீன்ஸ்க்கு இந்த மாதிரி தொல்லும் நெஞ்சம் வில் ஆம்ப்ளிஃபை. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு ரேப் சாங் தேவையில்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் எனக்கு அது உடச்சி ஐ வாண்டட் டு கைண்ட் ஆஃப் கீப் அ ரேப் சாங் விச் இஸ் மோட்டிவேஷனல், ஒர்க் வித் சம்மன் ஆஸ் லைக் குட் as பால் டப்பா, and he's phenomenal. So இந்த மாதிரி திங்ஸ் ஐ ஹேட் கெப்ட் இன் மை மைண்ட் இன் த பிகினிங் itself to do. அண்ட் இதில் நீங்கள் நிறைய ஆல்ரெடி சூப்பராக வந்துட்டு இருக்கிற சிங்கர்ஸை வச்சும் பண்ணியிருக்கீங்க, லைக் பால் டப்பா, அண்ட் ஆல்ரெடி ப்ரூவன் சிங்கர்ஸை வச்சும் பண்ணியிருக்கீங்க. இந்த கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு பக்கம் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பாடங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறவங்க, இன்னொன்று வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் எது வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி எல்லாமே யூனிக்காக தான் இருந்தது. ஸ்ரேயா மேமோட ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ ஸ்ரேயா கோஷல் இஸ் லைக் த கிரேட்டஸ்ட் சிங்கர் ப்ராபப்ளி இன் த கண்ட்ரி டுடே அண்ட் ஹேஸ் பின் ஃபார் காட் நோஸ் ஹவு மெனி இயர்ஸ், ரைட்? அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது வாட் ஐ ஃபெல்ட் ஃபர்ஸ்ட் இஸ் ஷீ மேட் மீ ஃபீல் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஹர். தட் மேட் மீ ஃபீல் ஈவன் ஸ்மாலர் பிகாஸ் அவங்களோட கிரேட்னஸ் இஸ் லைக் பியாண்ட் எனி திங். பட் ஃபார் ஹர் டு பி ஸோ ஹம்பிள் அண்ட் வில்லிங் டு லேர்ன். இப்போது இட் காட் அ பாயிண்ட் வேர் ஐ வாஸ் டீச்சிங் ஹர் த சாங். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு. அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ கிரவுண்டட், அவ்வளோ அன்பிலீவபிள் ஆர்டிஸ்ட். 45 மினிட்ஸில் சாங்கி முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 3 hours ஜஸ்ட் ஒரு மாதிரி சில் பண்ணோம், பேசணும், அவங்க ஸ்டூடியோலாம் காமிச்சாங்க. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். அதே மாதிரி பிரதீப் ரெக்கார்ட் பண்ணும்போது த வே ஹி ஓன் த சாங் அண்ட் மேட் இட் ஹிஸ் வாஸ் மேஜிக்கல் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி பால் டப்பாவோட ஒர்க் பண்ணதும் லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஃபார் மீ பிகாஸ் I had made a beat and I had like a hook line, அது மட்டும் I had recorded and kept, and I told him இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ஸ் வரலாம், அதுக்கப்புறம் ஒரு வேர்ஸ் வரலாம். So we met like 3 to 4 times ஜாம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ஸ், தென் ஃபைனலி we were like சரி அந்த தரரா வந்து லிரிக்ஸாக வைக்கலாமா இல்லை தரரா தத்தகாரத்தாக வச்சுக்கலாமா. தென் he was like இல்லை லிரிக்ஸ் போட்டால் நல்லா இருக்கும். அது ஒரு ஜாமிங் ப்ராசஸாக பண்ணி ஃபைனலாக இந்த சாங் அந்த மாதிரி. ஸோ ஈச் ஹேட் அ டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்கள் ரேப் பண்ணுவீங்களா? நான் ரேப் பண்ண மாட்டேன், பட் நான் ரேப்பர்ஸோட பாடுவேன். அவங்க பாடும்போது சேர்ந்து. ஏன்னா நீங்க ரொம்ப தெளிவா சொல்றீங்க, அடுத்து பாடுவீங்கன்னா பாடி காட்டுங்கன்னு கேட்டுருவோம் அப்படின்றது. இல்ல நான் பண்ண மாட்டேன், ரேப் பண்ண மாட்டேன், பட் நான் இந்த சாங்ல அவரோட 50% பாடியிருக்கேன். ஓகே, நைஸ். அது கேட்கலாமா? ஒன்றும் அது கேட்கறதுக்கு ஒன்று. அது ஒரே ஒரு லைன் தான் வரும். தட் ஐவ் சங். உன்னால முடியும் பண்ண உனக்காக பண்ண சொன்ன கழுகாக மாறி நின்ன உனக்காக பண்ணது என்ன, உன்னால முடியும் பண்ண உனக்காக பண்ண சொன்ன கழுகாக மாறி நின்ன உனக்காக பண்ணது என்ன. ஆஃப்டர் தட் ஹி கண்டினியூஸ். ஸோ அதே ஒரே ஒரு லைன் அது ஹுக்காக வரும். ஓகே, இந்த ஆல்பம்லேயே உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா எதை சொல்வீங்க? துள்ளும் நெஞ்சம். ஓகே, ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? அது ஒரு லவ் சாங். அந்த எனக்கு ஜென்ரலி லவ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சாங் ஆக்சுவலி நான் ரொம்ப முன்னாடியே க்ரியேட் பண்ணேன். தட் இஸ் as soon as we decided to make a love song, I created it and had kept it, and then I finished all the other songs.
தென் ஃபைனலி ஐ ஃபினிஷ்ட் திஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் திஸ் சாங், எல்லா சாங் முடிச்சு ஐ ஃபினிஷ்ட் வித் திஸ் சாங். ஸோ இட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் வித் மீ த லாங்கஸ்ட். ஓகே. அண்ட் ஐ திங்க் ரெக்கார்டிங் ஸ்ரேயா மேம். எனக்கு என்னோட பர்சனல் வந்து கனவெல்லாம். ஓகே ஓகே. இந்த ப்ரொமோஷன்ஸ்ல வந்து அந்த பாட்டு தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கனவெல்லாம் அனந்து சார் வந்து பயங்கரமா சூப்பர் சிங்கர். அது அந்த 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 ஹோல் ஃபேமிலிக்கே வந்து அவரோட வாய்ஸ் தான் கேட்கும் இனிஷியலா அப்படின்ற போது ஒர்க்கிங் வித் அனந்து சார் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. நான் அனந்து சாரோட பிக் ஃபேன். இப்போது கண்ணம்மா அவரோட வேர்ஷன் எனக்கு பிடிக்கும். அப்புறம் மாய நதின்று அந்த டோன் ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ் டோன். அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் சிங்கர், அன்பிலீவபிளி பிரில்லியன்ட் சிங்கர். அவரோட செஷன்லாம் டப்புன்னு ஆகிடும். கால் பண்ணி ஒரு 15 minutes ஹி லேர்ன் த சாங், another 20 minutes ஹில் சிங் த சாங் அண்ட் தென் ஹில் லீவ். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஆல் தி அதர் சிங்கர்ஸ் ஆஃப் கனவெல்லாம் ஆல்சோ, கல்யாணி மேம் அவங்களும் ஷி சாங் சம் அமேசிங் சாங்ஸ். உத்தராவணி கிருஷ்ணன் அவங்களும் பியூட்டிஃபுல்லாக. அந்த சாங்கோட கான்செப்ட் என்னென்னா ஒரு ஃபாதர் மதர் டாட்டர் சன் அந்த மாதிரி ஒரு ஜோன். ஓகே. ஸோ அப்படியே ஃபேமிலி ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங். ஓகே. அண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ப்ராஜெக்ட் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? படத்தோட ப்ரொடியூசர் அருண் விஸ்வா வந்து ஐ திங்க் மியூசிக் சந்தோஷ் மூலமாக ஹி ஹர்ட் ஆல் மை இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அண்ட் தென் வருஷங்களுக்கு சேஷமோட சாங்ஸ். Then I think one night or 2 AM or 3 AM he sent all the songs to the director Sri Ganesh. And then next day I met Sri and Sri he gave me the script and then அன்றைக்கி நான் படித்து அப்போவே நான் நோட் பண்ணேன், ஓகே இந்த படம் ஒரு மிடில் கிளாஸ் ட்ரீம் தாண்டி நிறைய இருக்குது, இதுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நிறைய டெப்த் இருக்குது. ஸோ இட் வில் பி ரியலி குட் ஃபார் மீ டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஓகே. ஆக்சுவலி ஃபார் மீ ப்ரோ 3 BHK is it's a middle class dream that everybody can relate to. பட் அந்த ட்ரீமோட இப்போ ஒரு வீடு வாங்கணும் அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு மானுமெண்டல் சென்டிமெண்ட், இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் சென்டிமெண்ட். எனிவேர் இன் த வேர்ல்டு யூ வில் ஹேவ் தட் ட்ரீம். ஸோ ஃபார் மீ இப்போது சித்தார்த் பிரபுவாக இருக்கட்டும், ஒரு சரத்குமார் சார், வாசுதேவனாக இருக்கட்டும், சாந்தி தேவயானி மேம் சாந்தியாக இருக்கட்டும், ஈச் கேரக்டர் தே ஆர் தேர் ஓன் சூப்பர் ஹீரோ. இஃப் யூ திங்க் அபவுட் இட், பிரபுவோட ஆர்க் எப்படின்னா அவர் ஒரு சூப்பர் ஹீரோட ஆர்க் தான். அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் ரியலைஸ் தட் என்னோட லைஃப்பில் நான் தான் சூப்பர் ஹீரோ, உங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் சூப்பர் ஹீரோவாக இருக்க முடியும். ஐ கேனாட் பி யுவர் சூப்பர் ஹீரோ, ஐ கேனாட் பி பிரபு சூப்பர் ஹீரோ, யூ கான்ட் பி மைண்ட். ஸோ ஐ தாட் தட் டே தட் ஃபார் மீ 3 BHK இஸ் அ சூப்பர் ஹீரோ மிடில் கிளாஸ் ஸ்டோரி. ஸோ நான் ஒரு மிடில் கிளாஸ் சூப்பர் ஹீரோட ட்ரீமுக்கு நான் எப்படி மியூசிக் ஸ்கோர் பண்ணலாம் தான் நான் அன்றைக்கே டிசைட் பண்ணேன். தட்ஸ் வாட் ஐ ஹவ் ட்ரைட் டு டூ டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே. எதாவது ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்களா? படம் ரெஃபரன்ஸ் இல்லை ப்ரோ. ஓகே. ஏன்னா வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா இதுல வந்து சூரியவம்சம் பேர் வந்து இருக்கு. ஆக்சுவலி நான் சூரியவம்சம் பார்க்கவே ட்ரை பண்ணி அது வேணா கட் பண்ணிடுங்க. ஏன்னா சரத்குமார் சார் வாட்ச் எல்லாம் கொடுத்துருக்காரு, அவரோட படமே இல்ல. நீங்க கண்டிப்பா அந்த படம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த படத்துல வந்து ஒரு பாட்லயே வந்து டாப்புக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அதெல்லாம் ரொம்ப பிலீவபிளா வந்த ஒரு ஆல்பம் அந்த படம். ஸோ அதான் நீங்கள் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எதுவும் பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கவே இல்லை. ஓகே. அடுத்து நீங்கள் கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த சிங்கர்ஸ் இல்லை டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நிறைய பேர் சொல்லலாம், பட் அது நடக்குமா தெரியாது. எனக்கு மணி சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் ஐ டோன்ட் see that happening. But I'm a huge admirer of his craft. ஓகே. அண்டு நாங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது நீங்கள் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் சிங்கிங்கும் உங்களுக்கு நிறைய பாடியிருக்கீங்க, கர்நாடிக் அந்த மாதிரியும் பாடியிருக்கீங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் வெஸ்டர்ன் இதுவுமே பண்ண முடியுது. எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது லாங்குவேஜ் மாதிரி தானே ப்ரோ. இப்போது தமிழும் பேலன்ஸ் பண்ண முடியுது, ஹிந்தியும் பேலன்ஸ் பண்ண, இங்கிலீஷ் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். அது அவ்வளோ இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். அது டீமிஸ்டிஃபை பண்ணுறது பெட்டர். இப்போ கிளாசிக்கல் மியூசிக் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதே மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கு ஒரு லாங்குவேஜ், ஃபோக் ஒரு லாங்குவேஜ். இல்லை மோரோவர் நிறைய மியூசிக் தெரிஞ்சவங்க கர்நாடிக் மியூசிக்கை வந்து இந்த சினிமா மியூசிக் வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, உள்ளே வரமாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதனால கேட்டேன். அது ஒரு மியூசிக்கோட தப்பு இல்லை, அது இந்த மைண்ட் செட் ப்ராப்ளம். அது அப்படி ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தட். மியூசிக் இஸ் மியூசிக், வாட் எவர் கைண்ட். உங்களுக்கு அது எல்லாமே ப்ராப்பராக? அப்சல்யூட்லி. ஓகே. அண்ட் இந்த படத்தோட சாங் எதுவும் நீங்கள் எங்களுக்கு ப்ளே பண்ணி? என்னோட ஃபேவரட் சாங் இன் திஸ் ஆல்பம், செகண்ட் ஃபேவரட் சொல்லலாம், ஆக்சுவலி நான் ஃபேவரட் சொல்லலாம், வீழ்வேனான ஒரு சாங். அது நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணேன். ஸோ அது கம்போஸ் பண்ணும்போது ஐ வாஸ் வித் சித்தார்த். நானும் சித்தார்த் வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டுகெதர். ஹீ வாஸ் டெல்லிங் மீ தட் இப்போது சித்தார்த் பிரபுவாக இருக்கும்போது ஹீ கெப்ட் லூசிங்
பட் ஹீ இஸ் நெவர் அ லூசர். அதான் இந்த சாங்கோட கோராக இருக்கணும்னு ஹீ செட். ஸோ தட் ரியலி ஸ்டேட் வித் மீ பிகாஸ் அது ரொம்ப ஒரு ரிலேட்டபிளான ஒரு லைன். யூ மே பி லூசிங் ஆல் த டைம் பட் யூ நெவர் லூசர், யூ கோனா வின் அட் சம் பாயிண்ட். ஸோ அந்த லைன் பேஸ் பண்ணி தான் இந்த சாங்கே பண்ணோம். ஸோ ஐ வில் சிங். வீழ்வேனா ஓய்தேனா நான் வாழ்வேனா நான் வாழ்வேனா எங்கே கனா வழி எங்கும் வினா நான் வாழ்வேனா நான் வாழ்வேனா வானை நோக்கியே கடல் நானா ஏங்கி ஏங்கியே கரை வேணா நான் அலையாய் வாழ்கிறேன் மீண்டும் எழுவேனே ஓர் கனவாய் வாழ்கிறேன் ஒரு நாள் வெல்வேனே. வாவ், நான் ஒரு நிமிஷம் வந்து இன்டர்வியூல இருக்குன்றத மறந்த மாதிரி ஒரு feel bro. எப்படி அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. லைக் இந்த மாதிரி டியூன்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ண முடியுது? ஏன்னா ரொம்ப பேசிக் இதுதான் இருந்துச்சு ஆஸ் அ டியூனா, பட் டெப்த் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அது மேபி பிகாஸ் ஐ எம் இமோஷனலி கனெக்டட் டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த லைன் சொன்னேன், யூ வில் கீப் லூசிங் பட் யூ ஆர் நாட் அ லூசர். அதே மாதிரி ஃபார் எவ்ரி சாங் அது ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்கும் என்னோட மைண்டில். அந்த ஸ்பேஸ்லேருந்து க்ரியேட் பண்ணுறதுனால தான் மேபி அது டெப்த்தாக இருக்கும். அதுக்கு நான் கிரெடிட் எடுக்க முடியாது. whoever is like making me feel that, whether it's a character or a film or a instance or an emotion, அதுக்கு தான் கிரெடிட். ஓகே, நைஸ். அண்ட் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட சமூக காலத்திலே வந்து ஒருத்தர் வந்து வந்துக்கிட்டு இருக்கார், சாய் அபயங்கர். அவரோட சாங்ஸ்லாம் கேட்குறீங்களா? நீங்கள் அவரோட பேசியிருக்கீங்களா? ஒரே தடவை பேசியிருக்கேன் ஃபோனில், ஒரே தடவை. ஐ திங்க் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சாங் கட்சி சேரக்கு அப்புறம் ஐ ஸ்போக் டு ஹிம். ஓகே, அண்ட் அவரோட சாங்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் ரியலி பிரில்லியன்ட். லைக் ஹீ சூப்பர், இஸ் அ ரியலி டேலண்டட். ஓகே, எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசிக் வந்து பிறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் அவர். அண்ட் அவரோட லைனப் பார்த்தாலே பயமாக இருக்குது. பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாரு. எல்சியூவில் இருக்கிற ஒரு படம் பண்ணுறாரு, சூர்யா சாரோட பண்ணுறாரு, இப்போ கார்த்தி சாரோட வந்திருக்கு பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்டான அட்லி அண்ட் அவங்க அல்லு அர்ஜுன் சார் அவங்களோட படம் பண்ணுறாரு. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலை, பட் ஸ்டில் அந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வருது. ஸோ கேட்கும் போதே அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து நம்ம ஒரு புது ஜென் மியூசிக் கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் நீங்கள் 3BHK மூலம் தமிழுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த நியூ ஜென் விஷயத்தை? அண்ட் பேசிக்காக அவரோட லைனப்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது? சூப்பர். ஐ எம் ரியலி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் அடுத்த ஜெனரேஷன் அண்ட் ஹீ இஸ் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஐ திங்க் இப்போது மியூசிஷியன்ஸ்க்கு ரீச் ரொம்ப ஈஸியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, விச் இஸ் கிரேட். இப்போது அதனால லாட் ஆஃப் people who are really working and creating really good quality art can reach so many people, like across the world you can reach through social media. So that's a big strength and I really hope people use it well. ஓகே, அண்ட் இப்போது அவர் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்களும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அண்ட் இண்டிபெண்டன்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மியூசிக் படத்துக்கு போகும்போது சிமிலராக தான் இருக்குமா, இல்லை அதுக்கு வேறு விதமான? டெஃபினெட்லி வேறு விதமாக ட்ரீட் பண்ணணும். அண்ட் அதுக்கு ஒரு தனி ஸ்கில் செட் இருக்குது, which I think people are also realizing and learning. So that's good. ஓகே, அண்ட் அடுத்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? 2-3 ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்கஷன் ஸ்டேஜ். சொல்ல மாட்டீங்க? சொல்கிறதுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ as soon as it's confirmed. தமிழில் தானா? தமிழ், ஆமாம். தமிழில் ஐ திங்க் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் ஸ்டேஜ் தான் இருக்குது. நாட் புட் பென் டு பேப்பர். ஓகே, அது டெஃபினெட்லி கூடிய சீக்கிரமா as soon as it's ready கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும் நான் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். உங்களோட சாங்ஸை பற்றியும் அடுத்து சூப்பரான நிறைய பாடல்கள் வந்து உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.